அதை ஒரு படி கங்கைமரன் சாரை ரசிப்பேன். நான் சிறு வயதிலிருந்தே கங்கைமனுடைய பாடல்கள், கங்கைமனுடைய இசை, கங்கைமனுடைய பேச்சு, இதை ரசித்து வளர்ந்தவன் நான். உண்மையிலேயே அது ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு தட்டானும் என் கன்னத்தில் முத்தமிட்டு போன மாதிரியே இருக்கும். காதோரம் இன்று கேட்டாலும் ரீங்காரம். அந்த மாதிரி கங்கைமனுடைய பாடல்கள். ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கு நான் நன்றி வரவேற்கிறேன், மனமாற வரவேற்கிறேன். இந்த படக்குழு சார்பாக என்னுடைய பாலிய நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர், ஏடிஜிபியாக இருக்கிறார் தினகரன் ஐபிஎஸ். உண்மையில் அவரை எந்த நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் எந்த ஆடியோ லான்ச்சோ அல்லது எந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சிக்கு எந்த அழைப்பு வந்தாலுமே ப்ரீவியஸோ எதுக்குமே நான் வந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, இங்கு ஏடிஜிபி தினகரன் ஐபிஎஸ்ஸாக நான் வரவில்லை. பள்ளி நாட்களில் சைக்கிளில் நம்ம 2 பேரும் போனோமே, அந்த சைக்கிளுக்கு பின்னாடி நீ உட்கார, நான் அழுத்திட்டு போனேன் பாரியா, அந்த பள்ளி தோழன் அர்ஜுன் அன்புக்காக வருகிறேன் என்று சொன்ன நட்பை பார்க்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நடித்து கொடுத்த ஹீரோ உண்மையிலே ஸ்ரீராம் சொல்லவே வேணாம், நீங்கள் பாருங்கள், உண்மையிலேயே நல்லா வரணும். அவருக்கு என்னுடைய வரவேற்பையும் நன்றியும் சொல்லிக்கொள்கிறேன். நிச்சயமாக அவங்க அம்மாவை தான் நான் நினச்சி பார்க்குறேன். அஜயன் அவங்களோட அம்மா நான் அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அஜயனை அவங்க சீக்கிரமாக இயக்குனராக பார்க்கணுன்னு விரும்பின ஒருத்தங்க. நிச்சயமாக அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்கும். தயாரிப்பாளர் ரொம்ப அழகாக பேசுனீங்க. நடிச்சிருக்கக்கூடிய கார்த்திக் அவரோட கன்னிமாடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த ஹீரோயின் ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இளையராஜா சார் இந்த படத்துக்கு ரொம்ப சரியான தேர்வு. அது ப்ரொடியூசர் ரொம்ப அழகாக சொன்னார். நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் அவ்வளோ ஈஸியாக இவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க. அஜயன் பாலா அவருடைய நட்பும் அஜயன் பாலாவுடைய உழைப்புக்குமான அங்கீகாரமாக தான் இவங்க எல்லோரும் வருகை இருந்திருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த விதத்திலே இந்த படம் ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறியாக தென்படுது. எல்லோருக்கும் படம் சார்ந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஊட்டியில் நடக்க போகுது அப்படின்னு. ஊட்டினாலே நமக்கு ஊட்டி தமிழ் சினிமானாலே நமக்கு அடுத்து வர்ற பெயர் மதிப்புக்குரிய பாலுமந்திரா சார் அவர்கள் தான். அப்போ அவர் எடுத்த லொக்கேஷன்ஸில் இல்லாமல் வேறு இடங்களை போய் தேடி தேடி எடுக்கணும் அப்படின்னு போய் எடுத்தோம். ஏன்னா என்னுடைய முதல் படம்ல நான் அடிஷ்னல் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி சீமானன் அவருடைய தம்பி படத்தில் நான் கேமரா முதல்ல நான் தொடுறேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், அந்த படத்தோட கிளைமாக்ஸ் காட்சிகள் எல்லாம் நான் தான் ஷூட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் எடுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கான, ஒரு மாதிரி டீக்ளாமரஸ்டான, ரொம்ப ராவான ஒரு படங்களாக இருந்ததுனால அதுக்கு பிறகு 20 வருஷம் கழித்து நான் இப்படி ஒரு படம் கலர்ஃபுல்லாக ஃபேண்டஸியாக ரொம்ப கிளாஸியாக ஒரு படம் நான் பண்ணுறேன். இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்கான நண்பர் அஜயனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஊட்டி அப்படிங்கும்போதே நான் ஒவ்வொரு ஃப்ரேம் எடுக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, பாலுமந்திர சார் ஞாபகம் வந்தார். அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டையும் இன்னொரு மேதை பார்க்க போகிறாரு, இளையராஜா சார் பார்க்க போகிறாருங்கிறது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய பொறுப்புணர்வை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த ஷாட், ஏன்னா இந்த ஷாட்டு மிடாஸ் டச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை தொட்டவுன்னு அது பொண்ணாக மாறிடும். அது மாதிரி ராஜா சார் இந்த படத்தை எப்படி மாற்றிருக்காருங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். அது போட்டதற்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கைமரன் சார் என் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸில் கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியே உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு. அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் அண்ணன் சாரி, என் சகோதரன், என் மூத்தவர், மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார். நான் 12 மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே ஆள் அவர் தான். கேட்பார், என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பார். இல்லை நான் 12:30 மணிக்கு பேசுகிறீங்களே அதான் அப்படிம்பார். என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல, அது மிஸ்கின் சார் தான். நான் சைக்கோவில் பண்ணேன். ஒரு சைக்கோவில் அந்த த்ரில்லர் கேரக்டரை விரட்டி போகையில் என்னைய காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கத்துனாங்க, சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவான், சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவான்னாங்க. நான் இறங்கினேன், அதே மாதிரி அந்த சீக்வன்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க. அப்போ சொன்னாங்க தேட்டரில், இறங்காத கொன்றுவான்னு சொன்னேனே, இறங்காத கொன்றுவான்னு சொன்னேன்னு சொன்னாங்க. அதே ஆளுக்கு தான் 2.5 வருஷம் கழித்து மகாராஜா படம் பார்த்தாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் என்னை பற்றி தெரிஞ்சோடனே இன்னமாடா நிற்கிற அவனை கொள்றான்னு. அதே 100 ரூபா கொடுத்தேன்னா இங்கே 120 ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னாங்க. ஒரு பெட்டி நிறையா
கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூப்பிட்டு போகிறார். இந்த கேப் உனக்கு பிடிக்குதான்னு 10 கேப் வாங்குறாரு. அந்த கேப்பு மொத்தமே ஒரு 5000 ரூபா ஆயிடுச்சு. கோட் வாங்குறாரு, ஷர்ட் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு. இல்லை பேசாமல் இருங்க, உங்களை நான் அழகாக காட்ட போகிறேன்னாரு. அதில் வெற்றி பெற்றாரா சரியானு எனக்கு தெரியல. நம்ம அழகாக இருந்தால் தானே இருக்கும். ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கோ படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார். தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளை நான் ஒரு கைதட்டுங்க அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னே போயிட்டு வாங்கினேன் நல்லபடியான. போய் ஏறுறேன், காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு வர்றார், பெரிய பெட்டியோடு. நான் போட்டிருந்த பேண்ட்டு, சட்டை, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, கீட்ஸு, கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அண்ணே உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னாரு. இல்லை சார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு நிறைய தேவைப்படும், அவரை வச்சுக்கிற சொல்லுங்கள். எனக்கு வேணாம், ஒரு அடையாளத்துக்கு 2 சட்டை எடுத்துருவாங்க. இல்லை சார், அவர்கிட்ட பேச முடியாது சார், காரில் ஏறி போயிட்டே இருங்கன்னார். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நம்மளை சினிமாவில் இன்னமும் இருக்க செய்யுது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு, எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். லால்குடி இளையராஜா இந்த படத்தில், நாடு படத்தில் வேலை பார்த்தோம், இந்த படத்தில் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு இளையராஜா, லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறுஉருவம். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டை போடுங்க, இந்த செட்டை போடுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகும், நீங்களே வந்து செலவழிங்க, நீங்களே பார்த்துங்க, எனக்கு 5 பைசா தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள். எங்கள் அண்ணன் தனஞ்சய அண்ணன், ஆர் விஜயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், எல்லாருக்கும், அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஊடகவியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க. எழுத்தாளர் கல்கி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க. ஒரு கெட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன், அதை என்னால் திரும்பி ரீகால் பண்ண முடியல. ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸு. அந்த ஃப்ரேஸ் எப்படி அவரால் க்ரியேட் பண்ண முடியுது? 50 வருஷம் ஒரு இசையமைப்பாளர் 5 படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லா டியூனும் எக்ஸாஸ்ட் ஆகிடுது, இல்லாமல் போயிடுது, ட்ரை ஆகிடுது. ஒரு 50-55 வருடங்கள். ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தது 70 வருடங்கள். ஒரு 70 வருடங்களாக ஒரு மனிதனுக்கு அந்த கேணி ஏன் வற்றவே இல்லை, அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தெர் ஆர் 2 ways ஆஃப் ஃபில்மே கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோஸ்டகோவிச், நான் படித்ததுன்னு நான் கேட்டதில் ஷோஸ்டகோவிச், பீத்தோவன் ப்ரைமரிலி, பாக், மொசார்ட், ஷூபர்ட், ரஹ்மானினோ, அவங்களாம் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட், 24/7 திங்கிங் அபவுட் மியூசிக், அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸு. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கார். 24/7 அவர் அந்த இசையிலே இருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து யூகேயில் இருக்கேன், அவர் பார்க்குறாரு. அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன், டே பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா, வீட்டில் தான் பார்த்தாரு, சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு. என் தம்பியை பின்னாடி இருந்து, டே அவர் கை சோஃபாவில் வச்சுருப்பாரா, அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேறா அப்படின்னு. அவனுக்கு புரியலை. அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு. ராஜா சார் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு, என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான். ஒரு 10 இடத்துல அவர் கை அப்படின்னுச்சு. அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் 10 இடத்துக்கு. அப்போ நான் சொன்னேன் தம்பிட்டு, இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இருக்குன்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் வந்தேன், அவன் ஃபோன் பண்ணார், என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பமும் பண்ணி வச்சுருக்க, நல்லா இருக்குடா, புதுசாக இருக்குது, சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. நான் வீடியோவில் பார்க்குறேன், இப்படி திரும்புகிறாரு. திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்குது, ரைட் கை என்னது இப்படி ஆட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. வாட் ஐம் ட்ரைங் டு சே, தட் மேன், எனக்கு நான் ஒரு 100 வயசு வாழணுன்னா அது தேவையில்லை நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலான்னு நான் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அஜயன் பிள்ளை சார், நிறைய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது.
ஆனால் இன்றைக்கி முக்கியமான பிளெஸ்ஸிங் பார்க்குறது என்னென்னா அகிலா அம்மா வந்தது தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய சந்தர்ப்பத்தில் நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவங்கள நம்ம கேட்டிருக்கோம், அவங்க வர முடியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தது தான் ஒரு மிக மிக சிறப்பான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி எப்பயோ படம் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் தான் அஜயன் பாலா சார். இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தொடரணும் சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா வந்து அவரே போயிட்டு வந்துடா அந்த நிகழ்ச்சிக்குன்னு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு. ஆகையால் அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் அப்படி தான், அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன், அதுக்காக தான். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்குது. நான் அப்புறம் வரேன். தேங்க்யூ. எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. அஜயன் பாலா பற்றி சொல்லணும்னா சினிமாவில் 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவர்களெலாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. அந்த வகையில் தான் அஜயன் பாலா அவர்களும். நிறைய இலக்கியங்கள் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேரக்ஷன் வந்திருக்கிறாரு. அதில் கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் நிறைய பேசல, பட் தேங்க்யூ அஜயன் சார் எனக்கு இந்த படம் கொடுக்கறதுக்காக. செழியன் சாரோட ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நடிக்க கிடைச்சத இந்த வாய்ப்பை எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது என்னோட 2ஆவது படம். இதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 400 மீட்டர் அத்லீட் கொடுத்த ஒரு மியூசிக்கும், இதில் வந்து ஒரு ரொமான்டிக் மியூசிக்லும் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் சாரோட மியூசிக். அண்ட் ஈவன் தேங்க்யூ ஸ்ரீராம், இஸ் பீன் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர். ஸோ தேங்க்ஸ் அலாட். எல்லா ஏடிஸ்க்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா அண்ணன்மார்கள் நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கீங்க. ஸோ இந்த படத்தையும் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆன்மீகத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டதுனால அவர் மிஸ் எடுத்துட்டார். பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களை எல்லா பெண்களையும் தாயை நினைக்கக்கூடியவர். அவர் ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும். அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும், சகோதரன் நினைக்கணும். அப்படி நினச்சவர் தான் தெய்வ திருமகன். நான் சொல்கிறேன், ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க, அரசியல்வாதியாக வர்றவங்க முதல்ல தேவராவே முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை படிச்சுட்டு இங்கே உள்ளே வரணும். இந்த ஆக்சுவலி இளையராஜா ஐயா சொன்னாங்களா ரைட்டில் மாதிரி சொல்லி, இதுதான் கரெக்டு. இன்றைக்கி தேசியத்தை நேசிக்கிற ஆள் தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில். எல்லாம் வெவ்வேறு இதில் இருக்காங்க. தேசிய நேசிக்க தலைவர் இல்லை. அதனால் தேசிய தலைவங்கிறது இந்த படத்துக்கு சரியான டைட்டில். ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவர் திருமண ஐயாவுக்கு அவர் புகழை போட்டு மன்னமாக இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி. தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்ககிட்ட இந்த மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இவ்வளோ சைலண்ட்டாக இவ்வளோ ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க. அந்த பொறுப்பு நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட எனக்கு இந்த மேடையில் பேசுகிற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு, கோகுலேந்திரா அக்கா சொன்னது போல் இவர் திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் எனக்கு. அக்கா நான் சத்யா பேசுகிறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினார். இதுக்கு முன்னாடி நான் 1 தடவை 2 தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரிங்க எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பிரசாதில் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன். இங்கே வந்ததுக்கு
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். டான்ஸ் மாஸ்டர் சரி, நம்ம டிபு சார் கலைக்கு மியூசிக் வந்து இப்போ அந்த பச்சை குத்தின சாங்கை வந்து வேறு லெவலில் ஹிட் பண்ணி விட்டார். படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு சார். ஏன்னா அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஃபாரினில் யாரோ மொழி தெரியாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சரி, ப்ரொடியூசர் சரி. அந்த சாங்கை வந்து பல்லவி நான் தான் பாடுவேன் படத்தில். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசல் தீபாவளி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தலை தீபாவளி, எங்களுக்கு டீசல் தீபாவளி. தேங்க்யூ 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 ஸோ மச் சார். தேங்க்யூ சார். எப்போ எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், எப்போ பேசினாலும் பிரதர் எப்படினாலும் இம்மீடியட் அதான் தூள் சூப்பர். இதை தவிர வேறு வார்த்தையாக அவர்கிட்ட வந்து வராது. இந்த படம் நிச்சயமாக தேவா உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் டீம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் பாசிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது தேவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிச்சயமாக இந்த படம் பேசப்படும். அண்ட் திபு நான் சும்மா சொல்லவே வேண்டாம். அவர் வந்து எப்படிலாம் ஹிட்டு கொடுத்துட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்துலேயும் 3 பாட்டும் 3 பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக். இந்த படம் எங்கள் டீசல் தீபாவளி, தங்கதுரை சொன்ன மாதிரி டீசல் தீபாவளியாக இருக்கணும்னு சொல்லி அனைவரும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கும்போது ஒரு முக்கியமான தருணத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். தேங்க்யூ சார். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கு காரணம் ரிச்சர்ட் சாரும் ஒரு பெரிய காரணம். இந்த எம்எஸ் பிரபு சார் அண்ட் எடிட்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், உடன் நடித்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி. இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்த சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. பிரசன்ட் மீடியா நண்பர்கள், நல்ல தரமான படத்தை வழக்கம் போல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று ஆழமாக நம்புகிறேன். இறைவரின் அருளோடும் உங்களின் ஆதரவோடும் மக்களின் ஆதரவோடும் டீசல் படம் இந்த தீபாவளி அன்னைக்கு வெடியாக வெடிக்கும். நன்றி. ரிச்சர்ட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் October 17th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஷி இஸ் எ வெரி ஸ்வீட் பர்சன். ஏன்னா அந்த கடலுக்குள்ளெல்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம காலையில் ஒரு 7-8 மணிக்கு போனோம்னா திருப்பி ஒரு 3-4 மணி வரைக்கும் கரைக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஷூட் பண்ணதுலேயும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சேட்டை பண்ணதுலேயும் சரி, ரொம்ப நான் கொஞ்சம் அப்படியே டென்ஷனாகவே இருப்பேன். ஆனால் கூட இருக்கிறவங்க தீனா பிரதர், அப்புறம் தங்கதுரை, இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் ஜோக் அடிச்சுட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு அப்போ தான் கொஞ்சம் மூடே மாறும். ஏன்னா இவர் நம்மளை படபடப்பாகவே வச்சுருப்பார் இயக்குனர். என்னடா இது அவரை பற்றி எப்போவுமே கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன்ல. எப்படின்னா மிக என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நான் டைலாக் ஷீட் எனக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தா காலைல உட்காந்து எழுதிட்டு இருப்பார் ஃபுல் சீனாக அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக. ஐயோ டைலாக் மாற்றுறீங்களா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 4 பக்கத்து டைலாக் எழுதி வச்சுருப்பாரு. என்னங்க 4 பக்கத்துக்கு எழுதி வச்சுன்னு கேட்டால் இல்லை இது சுருக்கி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கொடுக்குறேன்னு. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவருடைய ஒர்க், டைலாகாக இருக்கட்டும், சீன் கன்சீவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது ஸ்டேஜ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அயராத உழைப்புக்கு கண்டிப்பாக தீனா பிரதர் சொன்ன மாதிரி கைத்தட்டுற மாதிரி ஒன்று பண்ணுங்கள், கைத்தட்டுவாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து சேரும்னு நான் நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு எல்லார் பற்றியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் பற்றியாவது மறந்துருந்தேன்னா சாரி. கூட நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய டீம், என்னுடைய பர்சனல் டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. வணக்கம். படத்தில் தான் அத்துல்யா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்கதுரை, நான், அத்துல்யா. தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்க ஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்க ஜோக் அடிக்கிறது வந்து அத்துல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே.
ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.